மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டு செல்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்டு பெறலாம். செல்வகுமார், தற்போது வைகை ஆற்றுக்கு நீர்வரத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கு? கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகை அணையினுடைய மொத்த கொள்ளளவு 71 அடி. தற்போது அணையில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் என்பது 63 அடியாக தற்போது அணையில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அணையில் இருந்து 2690 கன அடி தண்ணீர் வைகை ஆற்றில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இது நேற்று திறந்து விடப்பட்ட தண்ணீரை விட ஒரு 500 கன அடி தண்ணீர் சற்று குறைவுதான். இருந்தாலும் வைகையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் தேனி மாவட்டங்களில் பெய்கின்ற மழைகளின் காரணமாக வைகை ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் அதிக அளவு இருக்கிறது. மதுரையை தொட்டு செல்லக்கூடிய அந்த வைகை ஆற்றில் இரு கரைகளும் தண்ணீர் முழுவதுமாக தொட்டு சென்று கொண்டிருக்கிறது. இதனால் வைகையினுடைய சர்வீஸ் சாலை என்று சொல்லக்கூடிய தத்தநீரி பகுதி, அதே போன்று ஓபலாபடித்துறை, இந்த இரண்டு பகுதிகளிலும் செல்லக்கூடிய தண்ணீர் அந்த சர்வீஸ் சாலையில் வந்திருப்பதால் போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீரில் பொதுமக்கள் வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த தண்ணீர் என்பது வைகை ஆற்று பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து இன்னும் அதிகரிக்கப்படும் என்று நீர்வளத்துறையினர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த வைகை ஆற்று செல்லக்கூடிய இந்த 5 மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட இந்த 5 மாவட்டங்களில் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியில் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து வைகை ஆற்றில் இரு கரைகளும் தொற்று வெள்ளப்பெருக்காக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. செல்வகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.